அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சஃபினா சஃபி vlog. இன்றைக்கி என்ன vlog பார்க்க போகிறோம்னா, நியூ இயர் vlog தான் பார்க்க போகிறோம். எல்லாத்துக்கும் ஹாப்பி நியூ இயர். வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் ஜாலியாகவும் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மார்னிங் தான் பிளான் பண்ணோம், பிரியாணி செஞ்சுக்கிட்டு பீச்சில் போய் சாப்பிட்லான்னு. இப்போ நாட்டுக்கோழி பிரியாணி தான் செஞ்சிட்ருக்கேன். ஆல்ரெடி நான் நாட்டுக்கோழி பிரியாணி போட்டிருக்கேன், ப்ளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள், உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஆனியன் ரைத்தா செஞ்சு வச்சுட்டேன். அடுத்து முட்டையை வேக வச்சுட்டு பிரியாணிக்குள்ளே வேலையை பார்த்துட்டு இருந்தேன். தாளித்து விட்டுட்டு கறியை மிக்ஸ் பண்ணி வேக வச்சுட்டு அடுத்து ரைஸ் போட்டு ஃபுல்லாக வேக வச்சாச்சு. முட்டையும் இப்போ ஃப்ரை பண்ணிட்டேன். எல்லாம் ரெடி ஆகிடுச்சி. 3 விசில் வந்தவொடனே பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். செம்மையாக இருந்துச்சு டேஸ்ட்டு. சாப்பாடு ரெடி ஆனோடனே அடுக்கு செட்டில் சாப்பாடெலாம் எடுத்து வச்சுட்டு தண்ணி பாட்டில் தண்ணிலாம் எடுத்துக்கிட்டு பெட்ஷீட்லாம் எடுத்துக்கிட்டு எல்லா ஜாமானையும் காலைல எடுத்து வச்சுட்டு மணி 1 ஆகிடுச்சி. கரெக்டாக 1 மணிக்கு கிளம்பிட்டோம். அப்படியே போய் தங்கச்சி பசங்களையும் கூப்பிட்டுக்கிட்டு அப்படியே கிளம்பியாச்சு. ஃபேமிலியாக எல்லோரும் ஒன்றா சேர்ந்து போகும்போது செம்ம ஜாலியாக இருந்துச்சு. இதே மாதிரி நியூ இயருக்கு யார் யாரெல்லாம் பீச்சில் போய் சாப்பிட்டீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மழை வர மாதிரி இருட்டிகிட்டே இருந்துச்சு, ஆனால் மழை இல்லை, லைட்டாக இருட்டிகிட்டு தான் இருந்துச்சு. காரைக்கால் வந்துட்டோம். பீச்சில் பார்த்திங்கன்னா சரியான கூட்டம். நாங்கள் வரும்போது 1:30 மணி ஆகிடுச்சி. அப்பவும் நல்ல கூட்டமாக இருந்துச்சு. பூங்காவில் உட்காந்து சாப்பிட்லான்னு பார்த்தோம், அங்கே ரொம்ப கூட்டம். அதனால் கார் பார்க்கிங்லேயே உட்காந்து சாப்பிட்லான்னு சொல்லிட்டு கார் பார்க்கிங்கில் நல்லா நிழலாக பார்த்து ஒரு இடத்த செலக்ட் பண்ணி அங்கே தான் பெட்ஷீட்லாம் போட்டு சாப்பாடு எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா எடுத்து வச்சு சாப்பிட உட்காந்தோம். தங்கச்சி நெய் சோறு எடுத்துக்கிட்டு தால்ச்சா போட்டு கோழி பொரித்து எடுத்துகிட்டு வந்துச்சு. நான் பிரியாணி போட்டு ஆனியன் ரைத்தாவும் முட்டை ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு வந்தேன். எல்லோரும் ஒன்றா உட்காந்து பிரியாணி கொஞ்சம் நெய் சோறு கொஞ்சம் எல்லாம் கலந்து சூப்பராக சாப்பிட்டுட்டு நல்லா என்ஜாய் பண்ணி பேசிக்கிட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் நின்று ஃபோட்டோ வீடியோலாம் எடுத்து செம்ம ஜாலியாக ஃபன் பண்ணிகிட்டு இருந்தோம். ஃபோட்டோ வீடியோலாம் எடுத்துகிட்டு அப்படியே பூங்காவுக்கு போகலான்னு சொல்லிட்டு அங்கே போனோம். அங்கே போனால் சரியான கூட்டமாக இருந்துச்சு. ஒரு மாதிரி இடம் கிடச்சிருச்சு. கொஞ்ச நேரம் உட்காந்து அங்கே கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு பசங்கள்லாம் ஊஞ்சல் ஆடிக்கிட்டு அதில் கொஞ்சம் நேரம் ஃபன் பண்ணிகிட்டு இருந்தோம். 1 மணி நேரம் பூங்காலே இருந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு சரி மணி 4 ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு பீச்சுக்கு போகலான்னு சொல்லிட்டு அங்கே பீச்சுக்கு போனோம். பீச்சில் பார்த்திங்கன்னா செம்ம காற்று, செம்ம ஜாலியாக ஊட்டியில் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. சூப்பராக ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். நல்ல கூட்டம். 4 மணிக்கெலாம் பார்த்திங்கன்னா நல்ல கூட்டமாக இருந்துச்சு. அங்கே அப்படியே போயிட்டே இருக்கும்போது பாறை இருந்துச்சு. சரி பாறை மேலே நின்று ஃபோட்டோ வீடியோலாம் எடுக்கலான்னு சொல்லிட்டு அந்த பாறை மேலே நின்று ஃபோட்டோ எடுத்தோம். டீ குடிக்கலான்னு சொல்லிட்டு டீ வாங்கி குடித்தோம். ஏலக்காய் டீ நல்லா இருந்துச்சு. எல்லோரும் குடிச்சிட்டு சரி தண்ணிக்கு போகலான்னு சொல்லிட்டு அங்கே பீச்சுக்கு போனோம். அங்கே பார்த்திங்கன்னா செம கூட்டமாக இருக்குது. தண்ணியில் எல்லாம் நின்று குளிச்சிட்ருக்காங்க. சரி கூட்டம். போய் கொஞ்ச நேரம் அப்படியே உட்காந்துட்டோம். அழகா இருக்கு பாரு. ரொம்ப நாள் ரொம்ப வருஷம் ஜாலியா இருக்கு. அதுக்கு இல்லப்பா நான் போறேன்டி. தண்ணியில் நின்று சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டு செம்ம ஜாலியாக இருந்துச்சு. செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஐஸ்கிரீம் சாப்பிட்லான்னு வந்தோம்.
பசங்கள்லாம் கோன் வாங்கி சாப்பிட்டாங்க, நாங்கள்லாம் சாக்கோபார் வாங்கி சாப்பிட்டோம். சூப்பராக இருந்துச்சு. அப்படியே சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் பீச்சில் காற்று வாங்கிட்டு அதுக்கப்புறம் கிளம்புனோம். நாங்கள் கிளம்பும்போது 6:30. அப்போவும் பார்த்திங்கன்னா பீச்சில் செம்ம கூட்டமாக இருந்துச்சு. பைக்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ பைக்கு, காரு. அப்படியே நாங்கள் கிளம்பி ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ரெஸ்டாரண்ட் தான் இப்போ போயிட்டுருக்கோம். நாங்கள் எப்போதுமே மௌரியா ரெஸ்டாரண்ட் தான் போவோம். இப்போ அங்கே தான் போயிட்டுருக்கேன். ரெஸ்டாரண்ட் வந்தாச்சு. ஆல்ரெடி மௌரியா ரெஸ்டாரண்ட் நான் வீடியோ போட்டிருக்கேன், போய் செக் பண்ணி பார்த்துங்க. எங்களோட ஆம்பியன்ஸ்லாம் சூப்பராக இருக்கும். ஒவ்வொரு டிஷ்ஷுமே சூப்பராக செய்கிறாங்க. எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால தான் நான் காரைக்கால் வந்தால் நான் மௌரியா போயிடுவேன். நாங்கள் ரெஸ்டாரண்ட் வரும்போது 7 o'clock. அப்போ ரொம்ப கூட்டம் இல்லை. நாங்கள் வந்து கொஞ்ச நேரத்தில் பார்த்திங்கன்னா சரியான கூட்டம் வந்துருச்சு. 7:30க்கெலாம் நல்ல கூட்டம், இடமே இல்லை. நாங்கள் போகும்போது கொஞ்சம் பேர் தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் டிஷ் ஆர்ட்ரு பண்ணி வந்த பிறகு நல்ல கூட்டம். நாங்கள் ஆர்ட்ரு பண்ணது சில்லி ப்ரான், பட்டர் நான், கார்லிக் நான், மசாலா குல்ச்சா, பட்டர் சிக்கன் மசாலா. இதுதான் ஆர்ட்ரு பண்ணி சாப்பிட்டோம். இதுக்கு பேர் தான் மசாலா குல்ச்சா. சூப்பராக செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. கார்லிக் நான், பட்டர் நான் எல்லாமே டேஸ்ட்டாக இருந்துச்சு. எல்லாமே ஷேர் பண்ணி நாங்கள் சாப்பிட்டோம். சில்லி ப்ரானும் சூப்பராக இருந்துச்சு. இந்த டிஷ் பார்த்திங்கன்னா மௌரியா ரெஸ்டாரண்ட்டோட நியூ டிஷ்ஷாக. இதுக்கு எனக்கு பேர் தெரில, பசங்க தான் ஆர்டர் பண்ணாங்க. இதுவும் சூப்பராக இருந்துச்சு. அப்படியே சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். நியூ இயர் அன்னைக்கு ஃபேமிலியோடு எல்லோரும் ஒன்றா சேர்ந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். இதே மாதிரி நீங்களும் உங்கள் ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணிங்களான்னு கமெண்ட் பண்ணுங்கள். யார் யார் காரைக்கால் பீச் வந்திருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் வீட்டுக்கு போகிறதுக்கு 9 o'clock ஆகிடுச்சி. செம்ம ஃபன், செம்ம ஜாலி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சஃபினா சஃபிலாவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.